குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாம் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு இப்போதே தயார் செய்ய வேண்டுமா, இல்லை ப்ரிலிமினரி தேர்வு முடிந்ததும் தயார் செய்யலாமா? ஓகேங்களா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு குழப்பம் இருக்குது. ஓகேங்களா, முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு இப்போவே நம்ம மெயின்ஸ் வந்து பேரலாக படிக்கலாமா, இல்லை ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அந்த கேப்பில் படிச்சுக்கலாமா? ஏன்னா இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங், சுருக்கி வரைதல், இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. நம்ம மெயின்ஸ்க்கு அப்புறமா படிச்சிக்கலாம், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோடனே படிச்சிக்கலாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கலாம். ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் ஆகுமா இல்லையானே தெரியலையே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசிலேஷன்லாம் இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, என்னென்னா என்னோட பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். குரூப் 2 ப்ரிலிமினரி முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 1 மந்த், ஓகேங்களா, அதிகபட்சமாக ஒரு 50 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, இப்போ டிஎன்பிசி வந்து 1 மந்த்லேயே ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்படி ரிசல்ட் வந்த உடனே அடுத்து ஒரு 2 மாதம் கேப் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு 1 மாதம் இருக்கும், இது ஒரு 2 மாதம் இருக்கும். ஓகேங்களா, 90 டேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த 90 டேஸில் உங்களால் வந்து ஸ்பீடை பிக்கப் பண்ணவே முடியாது. அண்ட் வந்து உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக டெவலப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, இதுக்கு ஏன்னா ஆல்ரெடி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் விசாரித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியவே முடியாது. ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் போஸ்டிங் வாங்கியே ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கவங்க இப்போவே உங்களோட ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி கூடவே மெயின்ஸையும் வந்து படிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நமக்கு அரௌண்ட் 60% வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, சில பார்ட்ஸ் தான் வந்து நம்ம மெயின்ஸ்க்காக தனியாக படிக்கிறோம். அதனால் என்னோடய பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்காக ஒதுக்கி தான் ஆகணும். ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து 200க்கு 190 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டாலுமே அது யூஸ் கிடையாது. நமக்கு தேவை கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, நம்மளோட ரேங்கிங், நமக்கு போஸ்டிங், நல்ல போஸ்டிங், இதெல்லாம் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மெயின்ஸில் எடுக்கிற செகண்ட் பேப்பரில் எடுக்கிற மார்க்கும் அண்டு இன்டர்வியூ போஸ்ட்னால் இன்டர்வியூ மார்க் 40 மார்க். ஓகேங்களா, இதை வச்சு தான் நமக்கு இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களோட ப்ரைம் அப்ஜெக்டிவ் கடைசியில் கோல் என்னென்னா, இந்த குரூப் 2ல் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். இதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது. இதுதான் ஃபைனலாக இது பண்ண போகுது. இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது 200 கொஸ்டினுக்கு அபோவ் 140 போட்டாலே கன்ஃபார்ம் கிடச்சிரும். 140. ஓகேங்களா, இந்த மாதிரி லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ் வச்சு வர எக்ஸாமு 130 தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் குரூப் 1 டிஓ எக்ஸாம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு 125 to 135 இதுதான் வந்து இத்தனை வருஷத்துக்கு கட் ஆஃபாக இருந்துச்சு. சப்போஸ் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமானாலும் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா, அதை தாண்டி போகாது. அதிகபட்சம் ஒரு 140. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 115 மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன படிக்கணுமோ அதை படித்தா போதும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதையே உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. அது நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தாலும் ஒன்றும் யூஸ் கிடையாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி அந்த 150 அப்ரோச் எடுக்கணுன்றது ஈஸியாக வந்து நீங்கள் அப்ரோச் பார்க்கணும். ஓகேங்களா, அதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், குரூப் 2ல் எப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸ் எப்படி ஸ்ட்ராட்டஜினா, ஒரு சிலபஸ் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதுதான் குரூப் 2 சிலபஸ். ஓகேங்களா, இதில் வந்து இதுதான் ப்ரிலிம் சிலபஸ். இந்த ப்ரிலிம் சிலபஸில் நம்ம 140 ஒரு 150 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 150 எடுக்கணும். ஓகேங்களா, இந்த 150 எடுக்கணுன்றதுக்கு நீங்கள் எது இம்பார்ட்டன்ட், எது அதிக மார்க் வரும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். அண்ட் வந்து எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸில் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே நமக்கே வீடியோ போட்டிருக்கோம் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 8 எடுத்தோம்னா அதில் வந்து சாலிடாக வந்து நமக்கு 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிடியூட்டில் 25 கண்டிப்பாக வரும். எக்கனாமினா ஒரு 10 கொஸ்டின் வரும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக ஒரு டாபிக் எடுத்தால் அதை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதில் எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு ஃபஸ்ட்டு படிக்கணும், தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த எக்கனாமியில் 5 இயர் பிளான்னா வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். 5 இயர் பிளான் ஒரு கொஸ்டின் வரும். பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். ஓகேங்களா, இது ஒரு கொஸ்டின் வரும். அப்போ இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். அப்போ 1 2. அடுத்து வந்து சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, இந்த பேங்க்கு அதை பற்றிலாம் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ரிசர்வ் பேங்க்கு, இந்த ஃபிஸ்கல் பாலிசி, இந்த ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா, அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் கமிஷன், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அப்புறம் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா, இந்த டேக்ஸு இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அப்புறம் இந்த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்னா இந்த ஸ்கீம்ஸு, ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்ஸு, அதில் இல்லை ஓல்டராக இருக்க ஸ்கீம்ஸு,
அது மாதிரி எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் படிச்சுக்கணும். இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அப்போ இதில் நமக்கு எக்கனாமியில் வந்து மொத்தமாக வந்து நமக்கு 200 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஆவரேஜாக இந்த ஆவரேஜாக 10 கொஸ்டினில் 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லாம் நம்ம படித்தாலே நமக்கு 5 கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை விட்டுட்டு நான் 6லேருந்து 12th வரலும் ஃபுல்லாக எக்கனாமி படிக்கிறேன், அந்த புக்கு சங்கர் கணேஷ் புக் படிக்கிறேன், இந்த ஹரிஹாந்த் புக் படிக்கிறேன், அதை படிக்கிறேன்றதுலாம் அதெல்லாம் வந்து ஒரு தவறான அப்ரோச். ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்னா இதுதான். ஏன்னா இந்த டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணாலே நமக்கு 5 கொஸ்டின் வந்து சாலிடாக வரப்போகுது. 5 இல்லை, இதில் இந்த டாப்பிக்கில் இருந்தவே மட்டுமே நமக்கு ஒரு 7-8 கொஸ்டினே வந்துடும். ஓகேங்களா? 1 or 2 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வெளில போகும். ஓகேங்களா? நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 5 year பிளான், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் கமிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இது ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா டாப்பிக்குமே அது மாதிரி தான். யூனிட் 8 வந்து நிறைய மார்க் கிடைக்கிறதால நீங்கள் அதை கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுலேயுமே எந்த டாபிக் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? திருக்குறள். ஓகேங்களா? ஏன்னா அரௌண்ட் 30-40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் சாலிடாக 10 கொஸ்டின் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக மட்டுமே வருது. அப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்? இந்த திருக்குறள் பார்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்களாம் ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் பார்க்க இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு 140 150 எடுக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா 4 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் படிங்க, 2 மணி நேரம் மெயின்ஸ் படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த இருக்க டைமில் உங்களால் இது பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பற்றி ஒரு புரிதல் வர வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குரூப் 2 எக்ஸாமில் நமக்கு 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் பார்ட். இது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். நீங்கள் அந்தளவுக்கு செகண்ட் பேப்பர் கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இந்த செகண்ட் பேப்பர் எப்படி இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஐடியா இல்லாததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து 4 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஆன்சர் புக்லெட். கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு 2 கொஸ்டின் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க, 2 கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 25 மார்க், மொத்தம் 100 மார்க். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி கொடுத்துருப்பாங்க. புக்லெட் கம் அண்ட் கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட்டு நம்ம கொடுத்துருக்க ஸ்பேஸில் தான் எழுதணும். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் நம்ம எடுத்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தவறு பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் இதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் போய் நேராக அங்கே போய் எழுதுனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இது அப்ரோச் பண்ணலாம். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தமிழில் 2 கொஸ்டின், அப்புறம் முடிஞ்சோடனே இங்கிலீஷில் 2 கொஸ்டின். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேஜ் ஒரு பேஜ் இல்லை 1.5 பேஜ் இருக்கும். ஏன்னா 25 மார்க் கொஸ்டின் இல்லைங்களா? அப்போ அந்த உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 4 கொஸ்டின் 1.5 மணி நேரத்தில் எழுதிடலான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படிக்கணும், படித்து புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு டைட்டில் போடணும், அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இது பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அது கண்டிப்பாக டைம் வேணும். அண்ட் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ்க்கு வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற சில ரூல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பழகணும். ஓகேங்களா? இதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே இந்த பேரலாக வந்து இந்தந்த டாப்பிக்லாம் அந்த மெயின் சிலபஸில் வருது கவர் ஆகுதோ அதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. படிக்கிறப்பவே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே சேர்த்து படிங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு பேப்பர். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர். செகண்ட் பேப்பர் பார்ப்போம். இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் குரூப் 2 மெயின்ஸோட செகண்ட் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா சுருக்கி வரைதல், அதாவது ப்ரெஷியஸ் ரைட்டிங்கில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 20 மார்க், நம்ம 3 கொஸ்டின் 60 மார்க் எழுதணும். இப்போ இந்த ப்ரெஷியஸ் ரைட்டிங்னா நம்ம அதுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதணும். இங்கிலீஷில் ரஃப் டிராஃப்ட்னு சொல்லுவோம், தமிழில் வந்து மாதிரி படிவம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி படிவம் எழுதணும், அப்புறம் உண்மை படிவம் எழுதணும், அப்புறம் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து 3 கொஸ்டின் எழுதணும். நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போனீங்க, இல்லை ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அந்த 1 மாதம் 2 மாதத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்களால் இந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் முடிக்கணும்னு வேகமாக எழுதுங்க, அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு பாதிக்கும். ஓகேங்களா? உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒழுங்காக இருக்காது. ஓகேங்களா? இதுக்காக இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன் இதை வந்து நம்ம திரும்ப உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இது பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், எதுக்கு அது மாதிரி சொல்கிறோன்னா, நம்ம பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஸ்கேன்டு காப்பியை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் அந்த பேப்பர் கரெக்ஷனோட எவாலுவேஷன் குரூப் ஒன் பேப்பர் ஆர்டிஐ போட்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து எவாலுவேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே கொஸ்டின் ஒரே ஒரு பையன் எழுதுனா அதில் ஃபஸ்ட் எவாலுவேட்டர் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து
6 மார்க்கும் 7 மார்க்கை போட்டிருப்பார். ஓகேங்களா? அதே செகண்ட் எவாலுவேட்டர் 3 மார்க் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு கொஸ்டினில் இவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா அப்போ அது எப்படி மேட்ச் பண்ணணும்? ஓகேங்களா? அந்த 2 எவாலுவேட்டருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் இப்போ அங்கே மேட்டர். இதை தான் வந்து ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே அதை இது பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு ஆவரேஜாக மார்க் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எப்படின்னா அது ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தான். ஓகேங்களா? இந்த எக்ஸாமே வந்து ஒரு நாலேஜ் டெஸ்ட் கிடையாது, ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்கில் டெஸ்ட் தான். என்ன ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளோட நாலேஜ் டெஸ்ட்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா செகண்ட் வந்து நம்மளோட இந்த ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸு? ரீடிங் ஸ்கில். இப்போனா ஒரு ஆஃபீஸ் போனால் முக்கியமான வேலை என்ன? லெட்டர்ஸ்லாம் வரும். அந்த லெட்டர் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் லெட்டர் எழுதணும். அப்போ அதை தான் வந்து நமக்கு இதில் வச்சுருக்காங்க, அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம கிளாஸஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், 9940170028. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த அடுத்த பேட்ச் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம October 4th ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து நம்ம காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின் இப்படி தான் ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ லைன்ஸோ அந்த லைன்ஸ் தான் எழுத முடிக்கணும். நம்ம தவறாக எழுதிட்டா அதில் வேறு எழுத முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி காம்ப்ரஹென்ஷனில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இது மாதிரி 3 பேராகிராஃப் 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அது எத்தனை கொஸ்டினோ அத்தனை. அப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் என்னென்னா சுருக்கு குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு அதை படித்து புரிஞ்சுட்டு ஹெட்டிங் போட்டு அது ஒரு பேராகிராஃபை டெவலப் பண்ணணும். அது மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்ஸ்குள்ளே தான் முடிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 250 வேர்ட்ஸை தாண்டாது. ஓகேங்களா? ஏன்னா 20 மார்க் கொஸ்டின்றதால. ஓகே, இது மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து லெட்டர் ரைட்டிங், கடிதம் அறிதல், அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? இது வந்து 3 இருக்கும். இங்கே நமக்கு ஈஸியான பார்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் ரைட்டிங் மட்டும் தான் நமக்கு ஈஸியான பார்ட். ஓகேங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் எழுதி பழகினா தான் உங்களால் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து உங்களால் நீட்டாக கொடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா லாஸ்ட் வந்து திருக்குறள். 3 எஸ்ஏ பார்ட், 3 திருக்குறள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு முன்னுரை போடணும், முடிவுரை போடணும், திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி ஒரு இது போடணும், ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஸ்கில். இது ஒரு ரைட்டிங் ஸ்கில். ஓகேங்களா? உங்களோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான். இந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா உங்களோட ரீடிங் ஸ்கில்லை எப்படி டக்குன்னு எப்படி அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிற எப்படி எழுதுறன்றதான் இதை பார்க்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸில் வந்து அந்த ஒர்க் தானே. இப்போ ஏதாவது ஒரு சர்க்குலர் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் இப்போ டக்குன்னு பிடிக்கிறீங்க, அந்த வேலையை எப்படி டக்குன்னு முடிக்கிறீங்க, அதுதான். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த எக்ஸாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ் வந்து மாறுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் ஒர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சிலபஸே போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி மேலே கவர்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி எஃபிஷியன்ஸான ஆள் வந்து கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து ரெக்ரூட் பண்ணலை, ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லெட்டரே படிக்க தெரியல. ஓகேங்களா? அஃபிஷியலாக வர லெட்டர் சர்க்குலர்ஸே படிக்க தெரியாமல் சும்மா போய் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து கேஸ் போச்சு. அதுக்காக தான் வந்து இந்த சிலபஸே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த லெட்டர் ரைட்டிங், அது எப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்படி லெட்டர் எழுதுறாங்க, இது மாதிரி இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாலேஜ் டெஸ்ட்டே வைக்கல. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா சயின்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு, ஹிஸ்ட்ரி இதுன்னு சொல்லிட்டு ஜிகேவை தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு நாலேஜ் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாமாக மாற்றிருக்காங்க. இதுக்காக தான் மாற்றிருக்காங்க, ஆஃபிஷியல் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? அவங்க வேலை செய்யறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தான் இப்போ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். திருக்குறள் வந்து இப்படி தான் இருக்கும். திருக்குறளுக்கு வந்து அது 20 மார்க் கொஸ்டின், 3 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேக்ஸிமம் வந்து 3 பேஜ் டு அதிகபட்சம் ஒரு 4 பேஜ். நீங்கள் வந்து ஒரு 3-3.5 பக்கத்துக்கு நீங்கள் எழுதி பழகிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து முன்னுரை முடிவுரை போடுங்க, ஒரு 4 சைட் ஹெட்டிங் போடுங்க. ஓகேங்களா? நமக்கு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு அந்த 6 டாப்பிக்கான எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி கேட்பாங்கன்றது எல்லாமே நம்ம கிளாஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். ஓகேங்களா? இதுக்கான எஸ்ஸே இது. சரி, ஓகே. இதை பற்றி நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அண்ட் வந்து இப்போ திரும்ப சொல்கிறது அதுதான், நீங்கள் வந்து என்ன தான் ப்ரிலிம்ஸ் மார்க் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, மெயின்ஸ் மார்க் தான் மேட்டர். நீங்கள் இது பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு
இங்கே பாருங்கள், இது வந்து குரூப் 1 கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட். ஓகேங்களா, 2019 நடந்த குரூப் 1ஓட மெயின்ஸ் பேப்பர் காப்பி தான் இது. ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து இந்த பேப்பரில் வந்து எங்கேயுமே கரெக்ஷன் டிக் மார்க்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பழைய ஸ்டைல் பேப்பரை வந்து கையால் எடுத்து கரெக்ஷன் பண்ணுறலாம். இப்போ வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது வந்து நம்மளோட பேப்பரை வந்து நம்ம எக்ஸாம் எழுதி அனுப்புகிறோம் தெரியுமா, உடனே அதை ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. அது வந்து அந்த பேப்பர் வந்து 2 பேர் வந்து 2 எக்ஸாமினர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 பேருக்குமே ஒரு காப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு போடுறவர் எவ்வளோ மார்க் போடுறாங்கன்றது, செகண்டு இன்னொருத்தர் கரெக்ஷன் பண்ணுறாரு தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, 2 பேர் போடுற மார்க்கை எடுத்து ஆவரேஜ் பண்ணி தான் ஒரு மார்க் போடுவாங்க. ஓகேங்களா, அந்த சப்போஸ் அந்த 2 பேர் போடுற மார்க்கில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, ஒரு 50 மார்க் அது போல் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா தேர்டாக ஒரு எவாலுவேஷன் போட்டு அதை ஃபைனலைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 2 எவாலுவேஷன் போட்டு அதில் எவ்வளோ வருதோ 2த்தையும் கூட்டி ஆவரேஜாக போட்டு அதை தான் நம்ம மார்க். ஓகேங்களா, இப்போ எதுக்காக அது போடுறோன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ஒன்றும் கீயை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த பேப்பர் எவாலுவேட்டரோட மூடு அவர் என்ன எப்படி இருக்காரோ அவர் இஷ்டத்துக்கு தான் மார்க் போடுறாரு. அதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறது தான் இந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டே எடுத்தோம். ஓகேங்களா, இது வந்து ஆர்டிஐ போட்டு வாங்க வந்து 2019 நடந்த குரூப் 1 பேப்பர். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட் பேப்பர் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் பேப்பர். ஓகேங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இப்போ கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும். கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு எழுதுறதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, நம்ம அதிகமாகலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்குவோம். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து ஒரே இது தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்காரு. அதை 2 பேர் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் எவாலுவேஷனில் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்களேன். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். எழுதாத பேப்பர்லாம் நீங்கள் அடிச்சிடணும். ஓகேங்களா, நீங்கள் மெயின்ஸ் எழுதுற ஓகே, அதெல்லாம் நம்ம கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் எவாலுவேட்டர் போட்ட மார்க்ஸு. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் எவாலுவேட்டர் போட்ட மார்க். இது ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, ஒரே பாயிண்ட் தான், 7 மார்க் போட்டிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் எவாலுவேட்டர் போட்ட மார்க்கு 3 மார்க் போட்டிருக்காரு. ஓகேங்களா, சப்போஸ் டிஎன்பிசி வந்து ஆன்சர் கீ வச்சு கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ஒருத்தர் வந்து 7 மார்க் போடுறாரு, இன்னொருத்தர் வந்து 3 மார்க் போடுறாரு. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன தெரியுது, டிஎன்பிசி கிட்ட ஒரு கீயும் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம ஆர்டியும் போட்டு பார்த்தாச்சு, அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து டிஎன்பிசி கிட்ட வந்து கிடையாது. ஓகேங்களா, அப்போ என்னென்னா இப்போ ஒரு கொஸ்டின்லேயே வந்து 4 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா, அது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே பாருங்களேன், ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே எவாலுவேஷன் ஃபஸ்ட்டு வந்து 136.50, செகண்ட் எவாலுவேஷன் வந்து 132.50. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி 134.50 போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போது இது என்னென்னா, இந்த கீ வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த எக்ஸாமினர் அவர் கரெக்ஷன் பண்ணுற அவர் எப்படி அவரோட மைண்ட் செட் பொறுத்து தான் மார்க். அப்போ என்னென்னா, நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். என்ன தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபஸ்ட்டில் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்ல அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, என்னென்னா இங்கே ஸ்பெஷலாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுக்காகவும் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை கிராமர் இது இருக்கிறதுக்காகவும் மார்க் குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம பேப்பர் எவாலுவேட் பண்ண போகிறது ஒரு காலேஜ் ஸ்டாஃப் தான் எவாலுவேட் பண்ண போகிறார். ஓகேங்களா, அப்போது அவருக்கு அவரோட வேலையை ஈஸியாக்கணும். வேலையை ஈஸியாக்கதான் என்ன, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுக்கணும். அவர் பேப்பரை பார்த்தோன்னே ஓகே இந்த பேப்பர் இல்லை கண்டென்ட் இருக்குது, மேட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்கணும். ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, அண்ட் வந்து முக்கியமாக வந்து இதில் நிறைய நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரிசைஸ் ரைட்டிங்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அதை ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு ஃபேர் டிராஃப்ட் எழுதிட்டு டைட்டில் போட்டு அது கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு நம்ம முடிக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கே நமக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள். நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து அரை மணி நேரம் ஆகும். ஆனால் நமக்கு அங்கே கொடுத்துருக்க டைம் வந்து எவ்வளோனா 180 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ அப்படியே நம்ம 180 மினிட்ஸை 15 கொஸ்டினுக்கு டிவைட் பண்ணோம்னா ஒரு 12 நிமிஷம் தான் வரும். அப்போ அந்த 12 நிமிஷத்தில் நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், சைன் வாங்குறவங்க அது மாதிரி நிறைய டைம் போயிடும். ஓகேங்களா, அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆவரேஜாக பார்த்தா 10 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கொஸ்டினை நீங்கள் 10 நிமிஷத்தில் நீங்கள் எழுதி ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதி ஒரு ஃபேர் டிராஃப்ட் எழுதி அந்த ஒரு ஹெட்டிங் போட்டு மற்ற எல்லாமே ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது எழுதுனா எவ்வளோ டைம் ஆகும் நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் போச்சுன்னா மினிமம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா
ஒரு 4-5 மந்த்ஸ் ஆச்சு வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் ப்ரெசன்டேஷன் இந்த ஸ்கில் எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்கள் திடுப்புன்னு போயிட்டு நீங்கள் சடபடன்னு இந்த ப்ரிலிம்ஸ்னால் வந்து சடபடன்னு உட்காந்து 1 மாதம் 2 மாதத்தில் உட்காந்து படித்து கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லு, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எல்னி வெட்டுறவரே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. அவர் எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேகமாக வெட்டுறாரா? இல்லை, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வெட்டுவார். ஆனால் அதுவே ஒரு 3-4 மாதம் போச்சுன்னா அதை டக்கு வெட்டி போட்டுருவார். ஓகேங்களா? அது மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். எந்தெந்த கொஸ்டின், இப்போ லெட்டர் ரைட்டிங்னா எந்தெந்த இடத்துல எப்படி வரணும், ஹெட்டர் எங்கே வரணும், ஃப்ரம் அட்ரஸ் எங்கே போடணும், டு அட்ரஸ் எங்கே போடணும், சப்ஜெக்ட்டில் என்ன எழுதணும், எங்கே பஞ்சுவேஷன் மார்க் வைக்கணும், எங்கே பஞ்சுவேஷன் மார்க் வைக்கக்கூடாது, இது போல் பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமேட்டா அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அது சரி பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்று சரி பண்ணி அதனால் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே ஒரு 10 டெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த 10 டெஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு ஃப்ளோக்கே வரும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ஸ்பீட் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து 1 மந்தில் நீங்கள் 1 or 2 மந்த்ஸில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அது நடக்காது. இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன, அதிகபட்சம் ஜனவரி மாதம் எக்ஸாம் இருக்குமா, அப்புறம் 1 மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். அப்புறம் மார்ச், ஏப்ரல் அந்த 2 மாதத்தில் போனால் மே மாதம், அதிகபட்சமாக மே மாதத்தில் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். அப்போ நீங்கள் பாருங்கள், ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. இப்போன்னா உங்களுக்கு ஒரு 5 மந்த்ஸ் கேப் இருக்குது, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஒரு காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டினா இவ்வளோ பெருசு இருக்கும். இதுலேருந்து இதை நீங்கள் படித்து பார்க்குறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். ஆனால் நமக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கே நமக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னா 10 நிமிஷம் தான் நமக்கு அலாட் பண்ணியிருக்கேன். நம்ம டைம் பற்றி அந்த 3 மணி நேரத்தில் நம்ம அந்த 15 கொஸ்டின் பிரிச்சுன்னா 12 நிமிஷம் தான் வரும். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பெரிய கொஸ்டின் நம்ம படித்து எழுதுனா நம்மளோட ரீடிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். இது ஜஸ்ட் பயப்படாதீங்க. ஓகேங்களா? இது ஒரு ஸ்கில் தான், கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லெத்தாஜிக்காக இருக்காங்களே, நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு படிச்சுப்பேன் எழுதி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுனவங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் உட்காந்து படிச்சு நான் இதுவே பாஸ் பண்ணுவேன்னு தெரியல அப்படிலாம் இருந்தால், அந்த மாதிரி மைண்ட் ஆசிலேஷன்லாம் இருந்தால் விட்டுடுங்க. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிரும் நம்பிக்கை இருக்கும் மட்டும் நீங்கள் எக்ஸாம் படிங்க. இந்த மாதிரி ஆசிலேஷன் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகவே மாட்டீங்க, ப்ரிலிம்ஸே பாஸ் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நான் போஸ்ட் வாங்குறேன்ற வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே இதையும் ஸ்பேரலாக படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். இல்லைனா நீங்கள் ப்ரிலிம்ஸ்னு உட்காந்துட்டீங்களா, எதுவுமே நடக்காது. இதுவும் போய் அதுவும் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஓகே, இதை தான் ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் இப்போவே ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப மெயின்ஸ்க்கும் படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களோட பர்சனலாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க. உங்களுக்கு நாங்கள் எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் சப்போஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணோம், இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேரணும், ஓகேங்களா, இல்லை மெட்டீரியல்ஸ் இது போல் ஏதாச்சும் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்களா? இந்த நம்பர் தான் 9940170028. ஓகேங்களா? ஆல்ரெடி நாங்கள் பர்சனல் ஃபீட்பேக் கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த பேட்சஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் கொடுப்போன்னா 1 செகண்ட். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நாங்கள் ஆன்சர் ஷீட் அனுப்புவோம், கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம். ஓகேங்களா? அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி ஆன்சர், இப்போ இது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பார்ட். ஓகேங்களா? அப்போ தமிழில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்போ அதில் என்னென்ன தவறு பண்ணியிருக்காரு பாருங்கள். ஹெட்டிங் போடாமல் இருக்கார், முக்கியமாக வந்து ஹெட்டிங் போடணும். அண்ட் சில வார்த்தை புரியாமல் எழுதிருக்காரு, அதை பார்க்கணும். அப்போ பிராமின்ஸ்ன்றத ப்ராமின்ஸ்னு எழுதிருக்காரு. இது போல் சில இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எழுதுவோம். ஓகேங்களா? அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பர்சனலாக வந்து கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். ஓகேங்களா? அண்ட் அந்த பேப்பர் எண்டில் வந்து அந்த கொஸ்டின் எண்ட்லேயே வந்து அந்த பேப்பரில் அந்த கொஸ்டினில் என்னென்ன தவறு பண்ணியிருக்காரோ அதை என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணும் அதை போல் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேப்பர் பார்த்தாலே தெரியும், அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருக்குது. அது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெகட்டிவ் என்னென்னா, அவர் ஒரு வார்த்தையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன இருக்கோ அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதுங்க. அப்போ தான் அது ஒரு கண்டினியூட்டி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் அவரோட அந்த நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் எப்படின்னா, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீட் இட். ஓகேங்களா? அந்த பேசேஜை 2 வாட்டி படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஓன் சென்டென்ஸில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு பண்ண தப்பு. ஓகேங்களா? அப்போ இது வந்து சுத்தமாக கொஞ்சம் மோசமாக எழுதிருந்தாரு. அதனால் வந்து அதை ரீரீட்னு கொடுத்துட்டோம். இங்கே பாருங்களேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆன் த சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன் ஃப்ரம் த ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்டு பை த நான் ப்ராமின்ஸ் எஜுகேஷன் தமிழ்நாடு. இல்லை ஒரு கண்டினியூட்டர் ஒரு ஃப்ளோ இல்லை. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வார்த்தையாக படித்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தவறு. ஓகேங்களா? அதுதான் அதை ரீரைட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பர்சனலாக ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இங்கே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃப்ரம் த சங்கம் பீரியட் டு த மாடர்ன் பீரியட். ஓகே, இவர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அதனால் வந்து இங்கிலீஷில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரால் தமிழில் அழகாக எழுத முடியுது. ஆனால்
தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் ஒரு கஷ்டம். ஓகேங்களா? இப்போது அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்போ இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து இதே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட பர்சனலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, இப்போ உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளமா இல்லை இந்த ட்ரான்ஸ்லேஷன் வெக்காபுலரி ப்ராப்ளமா, அது என்னன்னு அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பர்சனலாக ஃபீட்பேக் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபர்தராக நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் வந்து நம்மளோட பேட்ச்க்கு வந்து அதிகமாக நம்ம ஆள் சேர்த்துக்கிறது இல்லை, 25 மெம்பர்ஸ் தான் நம்ம. ஓகேங்களா? அந்த 25 மெம்பர்ஸில் அந்த டாப் 100 ரேங்க்குள்ளே நம்ம 25 மெம்பர்ஸும் வரணும். ஓகேங்களா? இதுதான் எங்களோட ஒரே ஒரு டார்கெட் எய்ம். ஓகேங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சப்போஸ் ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ். ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தான் எழுது, ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்றதால இங்கிலீஷ் இருக்கிறத படித்து புரிஞ்சு நல்லா எழுதுறீங்க பாருங்கள். சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இசைத்தமிழ் மக்களின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்தது, தாளம் போன்ற இசை கவிதை போன்ற. ஓகே, இது நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் மார்க் நல்லாவே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 10 மார்க் கொடுத்துருக்கோம் 25க்கு. அவர் வந்து அதுவே அந்த ரிமார்க்ஸ்லாம் அப்படி எழுதியிருக்காங்க. ஒரு தமிழ் இஸ் குட் வென் கம்பேர்ட் டு இங்கிலீஷ். ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி என்னென்ன அவர் தப்பு பண்ணார், என்னென்ன அவருக்கு பாசிட்டிவ் இருக்குது, அது எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ஸில் என்னென்னலாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு பர்சனலாக வந்து கால் பண்ணி சொல்லிவிடுவோம். இந்த கரெக்ஷன் பண்ண பேப்பரு அந்த இது எழுதி வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்ட் பார்த்தோம். இப்போ வந்து இந்த செகண்ட் பேப்பர். ஓகேங்களா? இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங், சுருக்கி வருதல் சொல்லுவோம்ல, அப்போ அது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு மாதிரி படிவம் எழுதணும். அந்த பேராகிராஃப் படித்து மாதிரி படிவம் எழுதணும், அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து திருத்திய படிவம் ஒரு உண்மை படிவம் எழுதணும். ஓகேங்களா? அப்போ டைட்டில் கொடுக்கணும். அப்போ டைட்டில் கொடுத்துருக்காரு, அப்போ அங்கே அவருக்கு ஒரு டிக் போட்டு அங்கே ஒரு அப்ரிசியேஷன். ஓகேங்களா? அப்புறம் கடைசியில் கால்குலேஷன் போட்டிருக்காரு. அண்ட் வந்து இவர் முக்கியமாக என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, இங்கே வேர்ட்ஸ் வந்து 60. ஓகேங்களா? 60 வந்துருக்கு அந்த இது பண்ணது கால்குலேஷனில். ஒரு ப்ளஸ் ஆர் -5 இருக்கலாம், அது அக்செப்டபிள். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு 55 வேர்டு இல்லை 65 வேர்ட்ஸ் வரல எழுதலாம். ஓகேங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு எழுதின வார்த்தை வந்து 70 to 75 எழுதிட்டாருங்க பாருங்களேன். இவர் வந்து எழுதுனது கவுண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 70 to 75 எழுதியிருந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே வந்து 63ன்னு போட்டார். ஆனால் இங்கே வந்து எக்ஸாமினர்கிட்ட இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு நீங்கள் என்னத்தோ ஒரு எழுதிட்டு நீங்கள் திடீர்னு வந்து ஒரு வார்த்தையை போட்டு அவர் சப்போஸ் வந்து 3 பேராகிராஃப்ன்றது கூட கஷ்டம். ஓகே, எக்ஸாமினர் என்ன மாட்டான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு பேப்பர் ஒரு 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எண்ணி பார்க்குறேன்னு பார்த்து நீங்கள் அதை தப்பாக போட்ட கொஸ்டின் வந்து மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 மார்க் குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கும் 1/2 மார்க் குறைச்சா எவ்வளோ ஆச்சு? 15 கொஸ்டினுக்கு 1/2 மார்க் போனால் எவ்வளோ? 7 மார்க் ஆச்சு. 7 மார்க்கில் நீங்கள் ரேங்கிங் ஃபஸ்ட்டில் டாப்பில் இருந்துட்டு நீங்கள் கீழே வந்துடுங்க. 7 மார்க்கில் 1000 பேர் வந்து நிற்பான். ஓகேங்களா? இது மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க. இவர் தவறாக பண்ணியிருந்தார். ஓகேங்களா? இங்கே 63 வார்த்தை தான் வரணும், ஆனால் ஒரு 70-75 போட்டுட்டு 70-75 கவுண்ட் பண்ணால் 70-75 வந்துச்சு. ஓகேங்களா? இது தவறு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதை போடுங்க, அது அந்த வார்த்தைக்குள்ளே எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேங்களா? இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த பேப்பர் வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் வந்து படிக்கிற வேலை கம்மி. ஓகேங்களா? நாலேஜ் டெஸ்ட் இல்லை, இது ஒரு ஸ்கில் டெஸ்ட். படிக்கிற வேலை கம்மி, ஆனால் படிக்கிறது ஈஸி இந்த பேப்பரை பொறுத்தவரையிலும். ஆனால் எழுதுறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி இருந்த மெயின்ஸ் பேப்பரில் எப்படி இருக்குன்னா, படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, எழுதுறது ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜிஎஸ் தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு டைம் பத்தல அப்படி போய் எதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு கீ பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் எழுதிட்டு வந்துடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சராக தான் போகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரெசிஸ் ரைட்டிங் எடுத்திங்கன்னா அதுக்கு ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்டு, டைட்டில், அந்த கால்குலேஷன் இதெல்லாம் போடணும். ஒரு லெட்டர் ரைட்டிங் எடுத்திங்கன்னா இங்கே ஹெட்டர் வந்து ரைட் சைடு ஹெட்டரில் வரணும். அப்புறம் வந்து சென்டர் அட்ரஸ், ரிசீவர் அட்ரஸ் வரணும். பஞ்சுவேஷன்லாம் கரெக்டாக வரணும். பொருள் கரெக்டாக போடணும். சப்ஜெக்ட்டு, ரெஃபரன்ஸ் இதெல்லாம் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக போடணும். அண்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங் வந்துருக்கலாம், ஒரு 300 முடிவு இருக்கணும். நடுவில் ஒரு மினிமம் ஒரு 5 ஹெட்டிங்காச்சும் இருக்கணும். ஒரு 4-5 திருக்குறள் மேற்கோள் காமிச்சு அதை ஹைலைட் பண்ணி அதில் என்ன திருக்குறள் எந்த அதிகாரத்துலேருந்து வந்துச்சு இது எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் சடனாக பண்ணால் வராது, பை ப்ராக்டிஸாக தான் வரும். இதனால தான் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட்.